இல்ல தங்க புள்ள எந்திரிச்சாலே அப்படி இல்ல அவ எந்திரிச்சிட்டா. என்ன பண்ண சேட்டை தான் கொஞ்சம் அதிகம். இன்னைக்கு எங்க போனா அவளையும் கூட்டிட்டு போயிரு. சேர தாங்க முடியல. புள்ளனா சேட்டை பண்ணதா செய்யும். அவளை யாரும் திட்டிட கூடாது சொல்லிட்டேன். திட்டலப்பா. நீ இருக்கறதுல அவளை திட்ட முடியுமா? என்ன எலிவாளுக்கு கொஞ்சம் சேட்டை அதிகமாகிட்டே போகுது. அம்மா உனக்கு அப்படியே ஐசத்துக்கு தலையில வச்ச மாதிரி இருக்குமா? பொம்பளை அப்படி சேட்டை பண்ணாதம்மா அழகு. அவ சேட்டை பண்ணட்டும் பண்ணுவா. ஓ இல்ல மரத்துல ஏறல. மரத்துல ஏறல. அவன் கிங்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கா? இல்ல கிங்ஸ் அதான் பயம்னா என்னன்னே தெரியாம ஆக்கிச்சிருக்கல அவள. பொம்பளை பிள்ளை அப்படிதான் இருக்கணும். பயம்லாம் தெரிய கூடாது. அம்மா அங்க வரது. சானே என்னம்மா? நீ வர சொல்லிருக்கியா என்ன? யாருமா? அங்க பாரு. ஆமா. இல்ல ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லவே இல்ல. ஜானண்ணே சாரிண்ணே தலை குனிய வச்சுட்டு போயிட்டேன். சாரிண்ணே. புள்ளதாச்ச கூட்டு வந்திருக்க. சரி வீட்டுக்குள்ள போ. சாரி மாமா. ஒன்றும் இல்லை புள்ளதாச்சு. எந்த டென்ஷன் எடுக்க வேண்டாம். உள்ள போ. என்னண்ணே லீவ் வந்திருக்கியா இல்லைன்னா சடங்கு முடிஞ்சா போயிருவியா? டேய் என்னடா கேள்வி இது? இல்ல அண்ணே வந்திருக்கத பார்த்தா உடனே கிளம்புற மாதிரிலாம் இருக்குது. அதே சொட்டே அண்ணிதான் படவா ராஸ்கா. போதும் ஒளிஞ்சதெல்லாம் போதும். ஒழுங்கா இந்த காலேஜை பாரு. அம்மா கிட்ட பேசாச்சு. வெளிநாட்டுலாம் வேண்டாம். நம்ம புள்ள நம்ம வீட்டை தான் வளரணும். வேற எந்த நாட்டிலையும் வாழ்ந்துட்டு இருக்காண்டா. இங்க பாருங்க இந்த வீட்டு வரிசை இங்க தான் வளரணும். எங்கே கொண்டா வளர்க்கறதுக்கு நாங்க விட மாட்டோம். மீறி போவேன் வைப்பேன்னு சொல்லிட்டு இருந்தேன். சொட்டை எண்ணிதான் பாத்துக்க. இல்லண்ணா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி போவேன்? இல்ல போய் தான் பாருங்கண்ணா. இங்க பாருங்க இந்த வீட்டு வரிசை இங்க தான் வளரணும். சும்மா இந்த இடத்துல வளர முடியாது. வீரத்தோடையும் வேகத்தோடையும் அறிவோடு தாண்டா பிள்ளைய வளர்க்கணும். அண்ணா நீ தப்பிச்சு போன மாதிரிலாம் உன் பிள்ளைய விட மாட்டோம். உன் புள்ள இந்த வீட்டு வாரிசு எங்களே மாதிரி தான் வளரணும். என்னம்மா புள்ளி எங்க மாதிரி வளர்க்க கொண்டு தானே? உங்களே மாதிரி தான் வளரணும். என்னடா புள்ளைய சொல்லிட்டா. இந்த புள்ள இங்க எங்களே மாதிரி தான் வளரணும். உன்ன மாதிரி வளர்க்க மாட்டோம். என்னமோ பண்ணுங்க. சரிம்மா அவளை உள்ள கூட்டிட்டு போங்க. சாரி மாமா தலை குனியாச்சிட்டேன்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவ இசைதான் உன்னை தேடிட்டே இருந்தா. அவளை போய் பாரு. சரிங்க மாமா. எங்க பச்சவா குழந்தை பிறந்தோடனே எங்க கைக்கு வந்துடணும். அதுக்கு எப்படி எப்படி ட்ரைனிங் கொடுத்து வளர்க்கணும்னு எங்களுக்கு தான் தெரியும். நாங்க வளர்த்துக்கிறோம். உனக்கு டென்ஷனே வேண்டாம். ஆமா ரெண்டே வயசுல கம்ப தூக்கிட்டு வருவான். ஏலே இந்த ஒரு பிள்ளையால உருப்படியா வளர்க்க விடுங்களே. இல்லம்மா எப்படி வளர்க்கணும்னு எங்களுக்கு தான் தெரியும். பெத்து உங்க கையில கொடுத்தத எப்படி வேணாலும் வளர்த்துக்கோங்க. ஜபா ஜபாதான். நான் சத்தியமா சொல்றேன்ல இவளுக்கு ஆம்பளை பிள்ளை தான். அதுல என்ன சந்தேகம்? இந்த வீட்டுல பிறக்க எல்லா பிள்ளையும் ஆம்பளை பிள்ளையா தான் இருக்கும். எப்படி சொல்றீங்க? உன் உருவத்தை வச்சுதான் கருத்து போய் இருக்கா. ஆமா கருப்பா இருக்கல்ல. இது கண்டிப்பா ஆம்பளை பையன் தான். பிறந்த அன்னைக்கே வாங்கிட்டு தூக்கிட்டு போயிருவாங்க. வேணாலும் பாரு. அவங்க வீட்டு வாரிசு அவங்க வளர்க்க போறாங்க. இதுல என்ன இருக்குது? எனக்கு சந்தோஷம் தான். சரிம்மா போய் இசையை பாரு போ. அம்மா அவ தங்கத்துக்கான ஏற்பாடுலாம் பண்ணுங்க. இல்ல பெரியம்மா வந்தாச்சு எப்படி? அவங்களுக்கு கொஞ்சம் கோவம் இருக்குது. அவங்களா வந்து கூட்டிட்டு போற வரைக்கும் இங்கே இருக்கட்டும். அவையதான் கோத்து குறைக்கவே மாட்டாவல. சரி நீ வா ஜபா நம்ம உள்ள போலாம். அத்தை இசை இருக்கத்தை. ஜபா அவளுக்கு நீ வர்றது தெரியாது. தெரியாது. தெரிஞ்ச இன்னும் அங்க வராம இருக்கா? அங்க கண்டவி அக்கா கிட்ட வம்பிழுத்துட்டு கிடக்கா பாத்துக்க. சரிங்க அத்தை நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன். சரி பின்னாடி தோட்டத்து தான் நிப்பா பாத்துக்க. அவ அந்த ரேச்சலி நின்னல பாத்துக்க. போய் பாருப்போ. சரி பார்த்து நடமாடுன்னு. அம்மா கொஞ்சம் கண்ணும் கட்டுமா பாத்துக்கோங்க. சரியா அதான் ஒண்ணுக்கு ரெண்டு இந்த கடக்காலுல பாத்துக்கிட்டு வருவேன். ஜபா வா. சரிங்க அத்தை. காலையிலே பல்லு விளக்கணுமா? காலையிலே பல்லு விளக்கணும்னா காப்பி தருவாளாம். இவ எனக்கு அக்காளா இல்ல மாமியாரா இல்ல நான் தெரியாம தான் கேக்க. ஒரே ஒரு கப் காப்பி கட்டே அதுக்கு பல்ல விளக்கிட்டு வந்து குடின்னு சொல்லிட்டாளே. சரி பல்லு விளக்கணும் வாய் கொப்பளிக்கணும் எவ்வளவு பெரிய வேலை. இப்ப நான் காப்பி குடிக்கணும் ஆனா பல்லு விளக்க கூடாது. என்ன பண்ண? பல்லு விளக்கிட்டு காப்பி குடிச்சா ருசியாவா இருக்குது. கோல்கட்டு வாடையே தான் அடிக்குது. அதே பல்லு விளக்காம குடிச்சா என்ன டேஸ்டா இருக்கும். எங்க அக்காவுக்கு எங்க புரியுது? அக்கா வீட்டுக்குள்ள வந்த இவ போய் எனக்கு அக்காவா வந்துட்டாளே. அக்கா வந்ததுக்கான இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து என் உசுரை எடுக்கா. சாம் நமக்கு பொண்ணே கிடைக்கல. நானே கோவத்துல இருக்கேன். என்ன கோவம்?
ஒரே ஒரு காப்பி கேட்டேன், எப்படி அடிச்சு பத்திட்டா தெரியுமா? ஏன் மாமா, உங்களுக்கு ஊர் உலகத்துல பொண்ணே கிடைக்கல? சச்சா, அவளே மாதிரி ஒரு பொண்ணு தேடி போனாலும் கிடைக்குமா? கிடைக்காதுதான். அதுக்காக எனக்கு பாதகமல்ல நீங்க கூட்டு வந்திருக்கீங்க. மாமியார் கொடுமைன்னு ஏதோ ஒரு காலத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது எனக்கு எங்க அக்காலே வருவான்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. இப்ப என்ன, உனக்கு காப்பி வேணும் அவ்வளவுதானே? அது தரமாட்டேன்னு அடிச்சு பத்திருக்கா. ஆனா உனக்கு மாமா நான் கொண்டு வந்துட்டேனே. நிஜமாவா? ஆமா. எப்படி மாமா? அதே எனக்கு உங்க அக்கா எப்படினாலும் கொடுத்துருவா. ஓரவஞ்சினி, தங்கச்சி எனக்கு கொடுக்கல, எப்படி உங்களுக்கு கொடுத்துருக்கா பத்தில? எல்லாம் காதல் படுத்துற பாடு. உனக்கு காப்பி கொண்டு வந்த பத்தி எனக்கு தேவைதான். இல்ல மாமா, காதல்னு உங்களுக்கு கொடுத்துட்டா கூட பண்ண தங்கச்சி தந்திருக்காளான்னு பத்தியலா? போட்டு கிட்டு கொடுத்துறாங்க, என்ன ஓட விட்டு அடிச்சிருவா. நீங்க ரவுடி, கொஞ்சமாவது ரவுடி மாதிரி பேசுங்க மாமா. ஐயோ மாமா, நீங்க ரவுடிங்கதே மறந்துட்டியா? ஒரு நேரத்துல உங்களுக்கு இல்ல 1000 ரவுடி பேர்ல வேலை பார்த்தானுங்க. இப்போ நீங்க யாருங்கதே நீங்க மறந்துட்டியா மாமா? அதெல்லாம் மாமா இப்ப ரவுடிதான். உங்க அக்கா கிட்ட மட்டும் என் பாச்சா பழிக்க மாட்டேங்குது. இல்ல மாமா, அக்கா கிட்டே உங்க பாச்சா பழிக்கணும். அப்பாரே, உங்க அக்கா பத்தி தெரிஞ்சு நீ என்ன கோத்து விடாதே. நீங்களே பயந்தா என் நிலைமை என்னத்துக்கு மாமா அவரதே? அது எனக்கு பயமெல்லாம் இல்ல, கொஞ்சம் பயமா தான் இருக்கும் மத்துக்க. எப்படி ஓடட்டு அடிக்க பத்தியலா? பாரு. சரி தங்கம், நீ இந்த காப்பி குடி. இந்த தங்கப்ல இந்த காப்பி குடி. கொண்டாங்க. தங்கம்ல பாத்து இரு, நான் மாமா தரேன். என்ன சேட்ட, இதுவா குடிக்க வேண்டியதானே? காலையில காப்பி கேட்டேன், அப்ப குடுக்கலன்னா? சரி இந்தா குடி. பாத்து குடி, பாத்து குடி. என்ன நீங்க உண்மையிலே அக்காக்கு பயப்படுவீங்களோ? பயம் இல்ல, பாசம். ஓ சரி உள்ள வா. காலையிலே சட்டை ஆரம்பிச்சுட்டேன். இந்த பாரு எப்படி வேத்திருக்கு பாரு உனக்கு. ஐயா மாமா, வேக்கதா செய்யும் மாமா. உனக்கு வேக்க கூடாது. போதும் மாமா. சரி வா, உள்ள வந்து காப்பி குடி. ஓடியா. என்ன மாமா? என்னம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. சபா சபா கொடலே. சரி பேசிட்டாங்க. எப்படி இருக்க பாட்டி? நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். உன்னை இவ்வளவு சீக்கிரம் பாப்ப நினைச்சு கூட பாக்கலட்டு. ஒரு நாளும் நினைச்சு அழுவேண்டே. எப்படி உன்னால என்ன பிரிஞ்சிருக்க முடிஞ்சதே? எட்டி செபான்னு கூப்பிட்ட மாதிரியே எனக்கு கேக்குண்டு. யாராவது எங்கேயாவது கூப்பிட்டா கூட எனக்கு நீ கூப்பிட்ட மாதிரியே இருக்குண்டு. வாழ்க்கிற முத திருப்பு ரொம்ப நாள் பிரிஞ்சுட்டோம்ல. ஆனா இனி நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். சத்தியமா என்னால முடியலட்டே. உன்னை பிரிஞ்சுல என்னால இருக்க முடியலட்டே. ஒவ்வொரு நாளும் எனக்கு நரகம் மாதிரி இருந்தது. அவங்க என் கூட இருப்பாங்க, சந்தோஷம் தான். ஆனா ஏதோ கையோ கண்ணோ என் கூட இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் அப்படி இருந்ததுட்டே. எல்லாம் இருந்துச்சு, ஆனா இல்லாத மாதிரி இருந்தது. உன்னை இப்படி பார்க்கும் போது வியப்பா இருக்கட்டே. டீச்சபா, எட்டி ரேச்சல், என்னடி எப்படி இருக்க? போட்டு எங்ககிட்ட சொல்லாம போனா உங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு போறேன்னு செத்து போய் போனேன். ஆனா ஒண்ணு டீச்சபா, நீ சொன்ன மாதிரி எங்களுக்கு முன்னாடி 6 அடி உயரத்துல அம்சமா ஒருத்தரை கல்யாணம் பண்ணி எங்களுக்கு முன்னாடி தாயாயிட்ட பத்தியா? ஆமாட்டி 2 அடி சொன்ன மாதிரியே பண்ணிட்டா. நாங்க வெறும் வாய்ச்சாவலாடுதான், ஆனா நீ செஞ்ச கட்டிட்ட பத்தியா? பார்த்து ஒரு நிமிஷம் ஆகல ஒட்ட ஆரம்பிச்சிட்டீலாட்டி. நமக்குள்ள என்ன இருக்குது? ஆனா ஒண்ணுடி, நீ வேற எங்கேயும் போல, ஒரே குட்டையில ஊர்ன மட்டை மாதிரி ஒரே இடத்துல இருந்து சேர்ந்துட்டோம் பத்தியா? பிறந்த வீடு புகுந்த வீடு வேறு இல்லை, ஞாயிறுக்கும் திங்களுக்கும் தூரம் இல்லை. உங்க சேட்டை குறையவே இல்லட்டி. ஆமாடி, 1ஆம் கிளாஸ்ல
வாக்கப்பட போறோம். ஒரே கிச்சனு, ஒரே வீடு, காலம் முழுக்க ஒன்னாவே வாழ போறோம். டி எப்படி இருந்தீங்க? நல்லபடியா இருந்தீங்களா? சரிடி, நீங்களாம் எப்போ கல்யாணம் பண்ண போறீங்க? எங்க இப்பெல்லாம் நாங்க காலேஜுக்கே போறதில்ல, விடவே மாட்டேக்காவ. காலேஜுக்குலாம் போறது இல்லையா? இல்லட்டி வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம். இவ வீட்டுக்குள்ள இருந்திருக்கானே இங்கிலீஷ்ல படிச்சு வச்சுட்டாவ. ஆமா, உங்க அப்பா தாவீத விட்டு இங்க விட்டாரு. அவர் இங்க விட்டாரு, நானும் இங்க வந்து பல நாள் ஆயி போச்சுதே. இங்க இருக்கல, கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கா, எங்க பாதுகாப்புல தான். புரியல, இவ்வளவு பிரச்சனையில மாட்டிக்கிட்டா. என்னடி சொல்ற? ஆமா, இவ்வளவு கவினா ஹாஸ்பிட்டல்ல ஒன்னா இருக்கதா உங்க குடும்பத்தாருக்க பிளான போட்டு வந்து தூக்கி அவமானப்படுத்த நினைச்சாங்க. அதான் இங்க இருக்கவங்களா சேர்ந்து இவளை அங்கிருந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. இப்போ இவ கிங்ஸின் பாதுகாப்புல தான் இருக்கா. ஆனா இங்க இல்ல, என்னன்னு ஜான் மாமாக்கு விஷயம் தெரியாதுல்ல. கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்க. அங்க ஒத்தையிலேடி இருக்க? இல்ல, இவ அம்மா கூட தான் இருக்கா. அவ அம்மையும் அங்கதான் இருக்காவ. ஆனா யாருக்கும் தெரியாது. ஜான் மாமாக்கு தெரிஞ்ச உடனே நான் அந்த வீட்டுக்கு வந்துருவேன். இவ கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கான்னு ஜான் மாமாக்கு தெரியும். ஆனா கவின் லவ் பண்ணது தெரியாது. அதுக்கு ஜான் மாமா ஒண்ணும் சொல்லலையா? அந்த பொண்ணு அங்க ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, அதான் இங்க வந்துட்டு அது என் ஃப்ரெண்ட் இல்ல, அதான் நாங்க அப்படி சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கோம். அதுக்கான நான் அப்பப்போ ஒத்தையா இருப்பேனா, இவ விளையாடுறதுக்கு வருவா, அதனால மாமாக்கு இவளை பிடிச்சு போச்சு. அது மட்டும் இல்ல, எடி நம்ம விளையாடும்ல ராணி பிள்ளை. உனக்கு அது தெரியுமா? என்ன? அதான் டி உன் கொழுந்தே எங்க மாமா. அந்த லாஸ்ட் உள்ளவனா? அவன் இல்ல, சி அவன் பொறுக்கி. அது இல்ல, தர மாமா. துறையா? எங்களுக்கு என்னமோ துறை மாமா தான் அந்த ராணி பிள்ளை லவ் பண்ணுதுன்னு நினைக்கேன். ஏன்னா ரெண்டு பேர் பார்வையுமே அப்படிதான் இருக்கு. கையுள்ள ஏதாவது உளரும். என் கெஸிங் படி துறை மாமா தான் இருக்கணும். ஏதோ வச்சு அப்படி சொல்றீங்க? ஆமா, அவன் எங்கேயாவது நின்னா அப்படியே பொத்தி பாதுகாப்பாரு. சாம் மாமாக்கு பொண்ணு பார்க்க போனோம். நாங்களாம் ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தோம். ஆனா அவரு அப்ப கூட இல்ல, அவ தொலைஞ்சிருவா, என் பக்கத்துல இருக்கட்டும் சொல்லி அவர் பக்கத்துல வச்சுக்கிட்டாரு. ராணி பிள்ளை ஒரு குழந்தை மாதிரி. துறை யாருன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும் டி. ஆனா அந்த பிள்ளைக்கு அவர் சரிப்பட்டு வருவாராட்டி, சரியான முரட்டாளிட்டி. ஆனா ராணி பிள்ளை கிட்ட ஒழுங்கா தாண்டி நடந்துக்கிட்டாரு. ஆனா எனக்கு தரமாமா பார்த்தா இன்ன வரைக்கும் பயம் இருக்குது. நாளா பாக்குறதே இல்லப்பா. அவரை பத்தி உனக்கு தெரியும்ல? தெரியும். நான் குழந்தைன்னு இப்படி சொல்லி நினைக்க கூடாது. அந்த புள்ள சின்ன பிள்ளை, அது மட்டும் இல்ல குழந்தை மாதிரி. அவன் காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்கிடுவானே. நாங்க ஃபாரின் போயிட்டோம், சரி வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணான்னு அவங்க போன் அடிச்சாங்க. அப்ப இவன் எங்களை எப்படி மிரட்டினான் தெரியுமா? தரமாமாவா? மிரட்டினது மட்டும் இல்ல, இவனுக்கு அடியாள் இல்லாத இடமே கிடையாது. இவனுக்கு எங்க போனாலும் அடியாள் வேலை செய்யறாங்க. இவன் வேலையே தான். இவனுக்கு உலகம் முழுக்க ஆட்கள் இருக்கு. இவனுக்கு ஆட்கள் எங்க எப்படி இருக்காங்கன்னே தெரியாது. அவ்வளவு ஆட்கள் பலம் இருக்குது. அது மட்டும் இல்ல, அங்க நாங்க போன அன்னைக்கு எங்களை மிரட்டதுக்கு வந்துட்டாங்க. என்ன பண்ணுன்னே தெரியல. அப்புறம் இவங்க தான் கிங்ஸனுக்கு போன் அடிச்சு விஷயத்த சொன்னாங்க. கிங்ஸன் ஒரே ஒரு அதட்டு தான். வந்தவங்க அப்படியே போயிட்டாங்க. இல்லைன்னா அன்னைக்கு எங்களை போட்டு தள்ளியிருப்பாங்க தெரியுமா? அதான் சொல்றேன், அவனுக்கு உலகம் முழுக்க ஆட்கள் இருக்குது. எப்படி ராணி பிள்ளை போய் சிக்கிச்சுது? ஒருவேளை முரட்டாளா இருக்காரா? இவ குணம் பிடிச்சிட்டோ என்னமோ. சரி பார்க்கலாம். சரிடி, இப்ப எத்தனை மாசம் ஆகுது? 8 மாசம். 8னா அடப்பாவி, 5 மாசம் தானே ஆகுதுங்க நீ போய். ஒண்ணு சிரிக்காதட்டி, என்கிட்ட நீ மறைச்சிட்டல. சரி, எப்படி இந்த சம்பவம்? நீ சின்ன பிள்ளை, உனக்கு தெரிய வேண்டாம். இப்ப இருக்கட்டி நீ இக்கம் போட்ட நடிச்சதுன்னு. இங்க பாரு, கிங்ஸ் ரொம்ப ஜென்டில்மேன் சொல்லிட்டேன். கிங்ஸ் மாமா, நான் ஒரு நாள் தெரியாம பாத்துட்டேன். நீ வாய் பத்திட்டு போ. நான் ஜப்பாக்கு முன்னாடி நீ தான் அப்படி வந்து நிப்ப நினைச்சேன். பரவாயில்ல, கட்டச்சவ சொன்ன மாதிரி நிரூபிச்சு காட்டிட்டா. கொன்னுறேன் பாத்துக்க. நான் சத்தியமா பிள்ளை இல்லட்டி நீ என்ன நம்பிட்டி? சத்தியமா சொல்றேன், நான் கண்ணால பாத்துட்டேன். உங்க அக்கா கிட்ட வேணாலும் கேட்டு பாரு. நான் 2 நாள் வராம இருந்தேன் தெரியுமா, ரொம்ப காய்ச்சல்னு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான். இங்க பாரு, அவங்க ரொம்ப ஜென்டில்மேன் சொல்லிட்டேன். நீ இப்பெல்லாம் சொல்லாத. அதை நான் சொன்ன முன்னாடி பாத்துட்டேன்னு. சுத்தி மத்தி யார் இருக்கான்னு கூட பாக்குறது இல்ல. என்னமோ 2க்கு மட்டும் தான் இருக்கு நினைப்பு. சரி, நம்ம வீட்டுக்கு 2 பிள்ளை வந்து போய் இருக்குமே, அந்த எண்ணம்லாம் கிடையாது. உனக்கு தான் விவசாயே கிடையாது. என்ன ரொம்ப திட்டாதே டி ஜபா. இவ ஒண்ணு யோக்கியம்லாம் கிடையாது, அவருக்கு மேல பத்துக்க. கொன்னுருவன் டி. அதாவி அம்மா கிட்ட ஒன்னு கையங்களும் மாட்டினால. பாத்தியா எப்படி கையங்களுமா மாட்டினா? இல்லன்னு எப்படி சொல்ற பாரு. 2 அடி யாமட்டி எப்படி சொல்லுத? உண்மை தானே சொல்லிட்டு இருக்கே. என்ன வாரில் அடி வாங்கின பத்தியா? 2 அடி. இந்த 2 அடி கேட்டு எவ்வளவு நாள் ஆகுது. சரிடி, உங்ககிட்ட நிறைய பேசணும். டீச்சர்வா, நானும் உங்ககிட்ட நிறைய பேசணும் டி. வேற ஒண்ணு இல்ல, உங்களுக்குள்ள எப்படி நடந்துன்னு கேட்கறதுல ஆர்வமா இருக்கா. நீ வரைக்கும் மட்டும் என்ன சொல்லிக்கிட்டே இருப்பா பாத்துக்க. அது எப்படி இந்த ஜவாப்ல போய் மாட்டிச்சுன்னு கேப்பா பாத்துக்க. அடைச்சி வைக்கங்காட்டுல நான் வீட்டுக்கு போறேன்.
ரேச்சலி அவளும் நடந்துக்கிடுவாளா நம்ம கேட்டா மட்டும் வெக்கமா எப்படி பாரு ஆமா டீசே தெரிஞ்சுக்க மாட்டக்கூடாது ஜபா எங்க கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிட்டேன் அப்பு அவளை நம்ம கேவலமா பார்த்தா அது தெரிஞ்சு நீ என்னடி பண்ண போற இங்க பார் நீ என்ன காரி துப்புனாலும் பரவாயில்ல அங்க எப்படி என்ன தெரிச்சு ஆகுறடி எனக்கு என்ன ஆர்வமா இருக்கு தெரியுமா டச்சி கொஞ்சமாவது தெரிஞ்சிருப்பியா நினைச்சு வந்தமுட்டி எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரேச்சல் தான் அதை விடுட்டி நீ எப்படி பிரேமமா இருக்கிற லாஜிக்கு போன நீ என்னட்டி ஒரு மார்க்கம் ஆயிட்ட இல்லட்டி எப்பவும் நம்ம கூட சுத்திட்டு இருப்பா எப்படி போனா இது எப்படி நம்ம கிட்ட மறைச்சா அது எனக்கு நினைச்சு மண்டலம் பிச்சுக்கிட்டு வந்த மாதிரியே இருக்கும் பாத்துக்க வாக்கப்படுறதுக்கு குடும்பமே கிடைக்கல நீங்க வாக்கப்பட்டு வந்து வாக்கப்பட்டிருக்கேன் பாரு எனக்கு தேவைதான் மாட்டி இனி என்னெல்லாம் அனுபவிக்க போறணும் ஏட்டி இப்ப இந்த வீட்டுக்கு மரும வாட்டி என்ன மாட்டிக்கிட்டு விட்டுறாதீங்கட்டி அது வேற ஒண்ணு இல்லட்டி இது வரைக்கும் ஃப்ரெண்டா ஒரே இடத்த சுத்திட்டு இருந்தோம் இப்போ ஒரே வீட்டுக்கு மருமவள அக்கா தங்கச்சா வாக்கப்பட்டிருக்கோம் இவ்வளவுதானே வித்தியாசம் ஜென்மஜனி எங்க போனாலும் விடாதுன்னு சொல்லுவாங்க எந்த நேரத்து இந்த இசையை நான் தத்து எடுத்தேனோ அன்னைக்கே எனக்கு பிடிச்சது 7.5 நட்டுச்சானி இவ எங்க வாக்கப்பட்டிருக்காள் அங்கேயே நானும் வாக்கப்பட்டிருக்கேனே அதை விட்டுட்டி வயிற்றுக்குள்ள பாப்பா என்னட்டி சொல்லுதா என் மோவன் என்ன திரும்ப சொல்லுதா இந்த 2 அம்மா மாதிரி நான் எப்படிமா சமாளிக்க போறேன் இந்த வாய் பேசுதா அவளேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் குடுக்குடுன்னு இருப்பாங்களா பொம்மை மாதிரி இருப்பாங்களா குடும்பமா முடிவே பண்ணிட்டீல பையனே இல்ல இந்த வீட்டு ராசி எப்படி 7 தலைமுறை தாண்டி முத எங்க அம்மா தான் பொண்ணுன்னு இந்த குடும்பத்துல பிறந்தாங்களாம் அப்ப அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல பொண்ணே பிறக்கலையா யார பார்த்தாலும் ஆண் வரிசைதானா எங்க அம்மா மட்டும் தப்பி பிறந்தாங்க அதனாலே எங்க அம்மாக்கு எப்பவும் தனக்கு பொண்ணு தான் பிறக்கணும்னு ரொம்ப ஆசையா அதே மாதிரி எங்க அம்மாக்கு நான் பிறந்தேன் அப்ப உனக்கு பொண்ணு பிறக்கணும்னு சொல்லி அத்தா கிங்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டாங்களே எதுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு பொண்ணு போதுமா டீசை உனக்கு இன்னும் 4 கிடக்கு ரொம்ப ஆசைப்படாதன்னு பாரு அவளுக்கு ரொம்ப ஆசைப்படுறேன் கவின்றவளை யாரும் லாஸ்ட்ல பிறந்துச்சோம் சரி எனக்கு எரிச்சலா வருது அந்த ராணி பாரு என்னோட இளையவா ஆனா எனக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்துருவா அவளை விடு நீ கூட எனக்கு இளையவாதான் ஆனா நீ கூட எனக்கு முன்னாடி வாக்கப்பட்டுவ அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது நீங்க 2 திருந்தவே இல்லையாட்டி அவளுக்கு ஆசை பாரு ஏன்னா இப்ப கல்யாணம் பண்ணிக்கையா அதை முடிஞ்சா கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன் நீ ஒரு மார்க்கமா தாண்டி இருக்க இல்லடி அந்த ராணி பேவுல மட்டும் எனக்கு முன்னாடி கல்யாணம் முடிஞ்சு இதே மாதிரி வயிற்று தள்ளிக்கிட்டு வந்தா அதை பாக்குற சக்தி எனக்கு இல்லடி ஆமால அட்டி அவ எனக்கு முன்னாடி வந்துருவாளடி பத்தியா நமக்கு எப்படி இருக்கு பத்தியா மனசு இதே மாதிரி வயிறு இருக்குன்னு ஆசையா இருக்கு பத்தியா ஆமாட்டி ஆமா இருக்கும் என்னடி ஜபா எங்களுக்கு சின்ன வேலை இருக்கு நாங்க வாரோம் சரியா எனக்கும் வேலை இருக்கு நீ வீட்டுக்கு எப்ப நான் வரேன் அட பாவிகளா நீங்க என்ன திருந்தவே இல்ல இன்னும் இந்த விளையாட்டு புத்தி உங்களை விட்டு போகல அப்படிதானே எனக்கு என் மாமியார் வீட்டுக்கு போறக்கே பயமா இருக்குடி உன்னை யாரி பங்கு போச்சேன்னா அங்கெல்லாம் வேண்டாம் எனக்கும் பிடிக்கவே பிடிக்காது நீ இங்கே இரு ஜான் மாமாவும் அப்படித்தான் சொன்னாரு அப்புறம் ஏர்போர்ட்டுக்கு எங்க அப்பா வந்திருந்தாங்க நான் பாப்பேன் அடிக்கடி போய் ஆமா கிங்ஸின் பாதுகாப்புல தான் இருக்காங்க மோதையோட இப்ப ரொம்ப நல்லா இருக்காங்க எங்க அப்பா நல்லா இருக்காங்க எக்கவெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க ஆனா என்ன அங்க நான் போக முடியாது கிங்ஸினும் வேண்டான்னு சொல்லிட்டாரு ஆமா உங்க அத்தைக்கு பிடிக்காதான் சரி பிரேமம்மா ஏதாவது சொன்னாரு அது ஒரு அப்பாவி அது ஒன்னும் சொல்லாது ரொம்ப பிடிக்குமா பிடிக்கும் அடேங்கப்பா வெக்கமா வருதே எட்டு இரு என் பிள்ளைக்கு ஒரு முத்தம் கொடுக்க உன் பிள்ளை அப்ப மெச்சு கேட்டுட்டே இருக்கான் அம்மா பார்த்துட்டே இருக்காங்க எனக்கு ஒரு முத்தம் கூட கொடுக்கலன்னு என்னடி பிரச்சனை பயப்படாத அப்ப கிங்ஸ் இருக்காங்கல்ல பாத்துக்கிடுவாங்க இவன் இந்த குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது கண்டம் துண்டமாக்கவன என்ன யானை அடிக்கீங்க தொலைச்சு அண்ணன் சொன்ன தம்பி கேட்கணும் அண்ணனுக்கு முன்னாடி கோர்ல சுத்தி பேசுறது தான் கடைசியா இருக்கணும் அவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு போனா அவனை எதுக்கு குடும்பத்தை சேர்க்கறீங்க அவனோட தொடர்ல ஒரு சொல்லுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது ஏன் அவன் அப்படியே அங்க இருப்பான் இங்க இருக்கிறதெல்லாம் அழிச்சிடலான்னு பாத்தியா 1 மாசம் தான் காலேஜ் உன் கண்ட்ரோல இருந்தது எப்படி பேர் வாங்கி வச்சுட்ட இனி காலேஜ் அவன் தான் போப்பான் அவன் பாப்பானா அவன் குடும்பத்தை தப்பு பண்ணிருக்கான் அவன் குடும்பத்துல இருக்க கூடாது நீ பண்ணன தப்புன்னு அண்ணனுக்கு தெரியாது
தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், நீ உசுரோட இருந்திருக்க முடியாது. அதே அவங்கிட்ட என்னோட பேச்சுவார்த்தை குளித்தோண்டி இன்னைக்கு போச்சுறவன தருதல குடும்பத்தை தப்பி பிறந்திருக்கு பாரு. என்னன்னு நீங்க ரொம்ப பேசுறீங்க? அண்ணங்கிட்ட குறைய வசதி பேசாத, குளி தோண்டிடுவேன். கூட போறவனு பார்க்க மாட்டேன், கோத்த கிடைக்காத. நீங்க அப்போ குடும்பத்தை வேர் பிடிச்சு பாக்குறீங்க அப்படிதானே? டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க? இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? டேய் வெளிப்பா வர சொல்லு. அவன் தண்ணி போட்டிருக்கானே. டேய் வீட்டுக்கு போ. ஏன் இந்த குடும்பத்துல யாருமே தண்ணி அடிக்க மாட்டீங்களா? டேய் நீ என்ன குடும்பத்தை பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா? ஆமாடா, எங்க குடும்பத்துல யாரும் தண்ணி அடிக்க மாட்டோம். போ. ஓ உங்க குடும்பம் எங்க குடும்பம் பிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டீங்கல்ல? இவன் பண்ண தப்பா உங்க குடும்பத்தை யாராவது பண்ணிருந்தா இன்னைக்கு நீங்க உள்ள நிறைய திருப்பீங்க. அவன் எங்க குடும்பம் தானே, எங்க குடும்பமான மட்டும் காட்டுல பண்ணா பரவாயில்ல. ஆனா உங்க குடும்பம் மட்டும் டேய் கோத்த குழப்பமா இங்க இருந்து போ. தண்ணி அடிச்சிருக்க அடிக்க கூட முடியல. போ. டேய் தர உன்னை அடிச்சுட்டு போ. என்னப்பா அவங்க குடும்பத்தை வேறு பிடிச்சு பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. கொன்னுவேன். வீட்டுக்கு போ. நீயே சொன்ன நம்ம அண்ணன் பண்ண தப்ப இவங்க குடும்பத்தை யாராவது பண்ணிருந்தா ஜான உள்ள நினைத்திருப்பாரா சொல்லு. ஆனா நாம் மட்டும் அவனையும் அவன் பொண்டாட்டி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போடுவான். எடுத்து அவனை கொண்டம் துண்டமாக்க போயில, இல்ல நான் போட்டு தரட்டுமா? என்னடா பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க? நான் பிரிச்சு பேசலன்னு இவங்க தானே பிரிச்சு பேசுறாங்க. எப்போனும் தெரியாம கொஞ்சிக்கிட்டு இருக்காத. ஓ அண்ணே சரிண்ணே, இந்த கிங்ஸ் மட்டும் அந்த தப்ப பண்ணிருக்கட்டும். இவர் அண்ணன் உள்ள நினைத்திருப்பாரு. டே நீ எதுக்கு எதுக்கு பேசிட்டு இருக்க? தப்பு பண்ணது நான் தானே. டே வீட்டுக்கு போடனே. இல்ல இது குடும்பத்துக்கு சரிப்படாது, ஒரு முடிவு எடுத்துதான் ஆகணும். அண்ணே இவன் ஒரு தருதல இவன் பேச்ச கட்டுக்கிட்டு நான் பேசுறது உனக்கு அப்படிதானே தெரியும். அண்ணே இவன் தப்பு பண்ணிருக்கான், நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஆமா இவன் அப்படி நல்ல காரியமா பண்ணி குடும்பத்துக்கு பேரும் பொருளை சேர்த்துக்கிட்டு இருக்கான். தருதல பண்றதுல அயோக்கியதானா? உன்னால வெளியே தலை காட்ட முடியல. நீ குடும்பத்தை ரெண்டாக்கி பாக்குற. ஒழுங்கா வீட்டுக்கு போ. அப்போ இவன் வீட்டுக்கு வருவான் அப்படிதானே? யாரும் எனக்காக சண்டை போட வேண்டாம். சடங்கு முடிஞ்சன நான் எப்ப நாட்டி கூட்டிட்டு வெளிநாட்டுக்கு போயிருந்தேன். அப்ப ஏன் சொல்லிக்கு என்னோட மரியாதை இருக்கு. தரண்ணே இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன். இவனை கண்டு தண்டமாக்கி போட்டாலும் நான் கேட்க மாட்டேன். அண்ணே அண்ணே இவன் பிறந்ததுக்கான அடையாளமே இல்லாம ஆக்குங்கடா. அவன் அம்மா கதை கொஞ்சம் சொல்லுவா, அதை நான் பாத்துக்கிறேன். முடிச்சிரு. போட தப்பு குத்திரு. ஐயா இவங்கிட்ட சிக்கிட்டேன போட்டுருவானே. அது வந்துண்ணே இல்லண்ணே சாரிண்ணே, இனிமேல குடும்பத்தை பிரிச்சு பேச மாட்டேன்னு விட்டுனே விட்டுருண்ணே. கிங்ஸு வேண்டாம் விடுறா, நம்ம வீட்டுல நல்ல விஷயம் நடக்க போகுது. இந்த நேரத்தில் இது துக்கமான வேலை வேண்டாடா விடுறேன். என்கிட்ட நீ தப்பவே முடியாது. அத்தி காட்டு மாண்டிப்பாயா போட்டிருப்பான். இல்லண்ணே இனிமேல பத்தி பேச மாட்டேன். என்னை பத்தி தெரிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கல நீ. சாரிண்ணே குடி பதில பேசிட்டேன். இப்பதான் விட்டுருக்கேன், எப்பவும் விட மாட்டேன். இல்லண்ணே நான் சடங்கு வேலை இருக்கு, நான் பார்க்க போறேன். நீ காலேஜ பாருங்க. இந்த தருதல காலேஜ பார்த்தா ஒட்டுமொத்த குடும்பம் தலை குனிய வேண்டியதான். சரிடா அண்ணனே சொல்லிட்டாரு, நான் காலேஜ பார்க்கேன். அண்ணியும் படிச்சவங்க தானே பார்க்கட்டும். சரிடா அவனையும் சேர்த்து கூட்டு போறேன். இந்த மாதிரி குழந்தை பிறக்க வரைக்கும் அந்த வீட்டுக்கு போக வேண்டாம். சரிடா அம்மா மட்டும் ஒரு நாள் போய் எட்டி பார்த்துட்டு வந்துடுறேன். அண்ணி கூட்டிட்டு போ, கூட கவி நீ கூட்டிட்டு போ. சரிடா. கொடுப்பேன். இவனை கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லது. ஏதோ வேண்டாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நிஜமாவே அழகா இருக்குடி. முடியாம இருக்க, உங்களுக்கு சிரிப்பா இருக்காங்க. இங்க வாயே. அம்மா இருங்க, மெதுவாதான் வர முடியும். பிள்ளை வயிற்றுல உதைக்கிறான். சாப்பாக்கிட்ட இருந்து கத்துட்டு வந்திருக்க. என்னங்க உங்க பிள்ளை என்னமோ எட்டி உதைக்கிறான் தெரியுமா? ஐயோ சொன்னதுடி அப்புறம் மனசு ஏங்கும். நிஜமா இருந்த நல்லா இருக்கும்ல. ரொம்ப அழகா இருக்குடி. ஏங்க உங்க பிள்ளை என்ன வரத்து வரான் தெரியுமா? ஆமா வேணா கை வச்சு பாருங்க. இப்போ இது நிறைவேறும். எப்போ இதெல்லாம் நடக்கும்? அதான் இப்ப நிறைவேறிட்டல. அப்படி அள்ளி அணைக்கணும் போல இருக்கு. நான் ஒன்று சொல்லட்டா? என்ன? இல்ல அந்த பொறுக்கி பையன் என்ன நேரத்துல வாய் விட்டான்னு தெரியல. இதே தப்ப நான் பண்ணுவேன்னு சொன்னான். என்ன சொன்னா? அது நம்மளும். என்ன நம்மளும்? இல்ல எனக்கும் குழந்தை வேணும்னு ஆசையா இருக்கு. என் பிள்ளைங்க வயிற்றுல சுமந்துட்டு இருக்கதை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. இப்ப எப்படி
எப்படி இருக்க தெரியுமானே? அந்த குழப்பை என்னிடத்துல வாய் விட்டுட்டு போனான்னு தெரியல. நான் சும்மா தான் இப்படி பண்ணணும். ஜபால பார்த்தேன்னா ஆசையா இருந்துச்சு. அதான் பாத்துக்கலாம். அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தா பாத்துக்கலாம். நீங்க இப்ப புத்தி கட்டித்தனமா பேசுறீங்க. வேண்டாம். இல்ல நான் சமாளிச்சுக்கிறேன். வேண்டாம். இல்ல முடியாது. நான் பாத்துக்கிறேன். அண்ணன் தானே, பாத்துக்கலாம். அத்தை கூப்பிடுவாங்க, நான் போறேன். சொல்றல வேண்டாம். நான் சும்மா தான் போட்டேன். இருங்க, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். சொல்றல வேண்டாம். வரேன். முடியாது. விளையாடுங்க, கோத்த கலப்பாதீங்க, விடுங்க. முடியாது இசை. என்ன? முடியாதுடி. என்னங்க? அது என்ன பாரு. மாட்டேன். பாரு. அது என்ன, விடுங்க. அது முடியாது. இன்சி கொஞ்சம் வா. ஐயோ தரேனே, வரேனே, போயிட்டு இருங்க. வரேன். அது தரமா கூப்பிடுறல, விடுங்க. சத்தம் போடாத, சும்மா இரு. வேண்டாம். இல்லடா சீக்கிரம் வா. இல்லடா வரேன், போயிட்டு இருங்க. வரேன். கிங்சிங் இல்ல அப்படின்னா யார் வந்திருப்பா? சரி நீங்க இல்ல, நான் வரேன். என்னங்க? இங்க இருந்து போன அப்புறம் இருக்கு. அதே மாதிரி இப்படி இருங்க, இதான் நல்லா இருக்கு. வரேன், 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சரியா? சரியா? இப்ப நிலை, இப்ப வந்துடுறேன். ஏய் நான் போகணும்டி, அண்ணன் கூப்பிட்டு இருக்கான். என்ன உள்ள ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா? ஏய் அண்ணன் தேடுவாண்டி. அது மட்டும் இல்ல, இங்க ரெண்டுத்தையும் ஒன்னா பார்த்தானோ அவ்வளவுதான். வா, ஞானாவதி. ஐயோ இருங்களே, நான் வரேன். சரி என்னன்னு சொல்லேன்டி. கொஞ்சம் பொறுமையா நில்லுங்க, வரேன். எனக்கு ஞானம் இல்ல, ஒரு கோவப்பட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. சீக்கிரம் வா. ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கேன். என்னது? ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கேன், இப்ப வந்துருவேன். இதே நீ முத சொல்லல. இருங்க, நான் வரேன். பரவாயில்ல, நீ அங்கே நின்று, நான் வரேன். எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கா. இருக்கு நான் இங்க நின்றுட்டு இருக்கேன். நான் சொல்ல வரைக்கும் வரக்கூடாது. அங்க போங்க. பரவாயில்ல, நான் இங்க நிக்க. பரவாயில்ல, மரியாதை போங்க சொல்லிட்டேன். நான் சும்மா தான் உட்கார்ந்துருக்கேன். நீ ஒண்ணு சும்மா உட்கார வேண்டாம், போங்க, நான் வரேன். இல்லப்பா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் இதுல தான் உட்காருவேன். உங்களா நீங்க போங்க சொல்லிட்டேன். ஆடி பாதவத்தி புடிச்சு வெளியில தள்ளிட்டல. இப்படி ஏதாவது உதவி பண்ணணுமா? நீங்க அங்க இருந்தாலே போதும், அதே பெரிய உதவிதான். எப்படி அப்பா அப்படின்னா கொண்டு பாத்துக்க. நல்லா இருக்குடி. எப்படி இருக்க? எப்படி இருக்கியாவா? அவ்வளவு அம்சமா இருக்கடி. நல்லா இருக்கு. என்ன ஜபால பார்த்தா ஏன் எங்க கிளாஸ் இருக்கக்கூடாதோ? கடைக்குட்டியா பிறந்துக்கிட்டேன்டி. அதே சொல்லி எனக்கு கஷ்டப்படுத்தாதீங்கன்னு. இவன் சீக்கிரம் கல்யாணிக்க மாதிரி தெரியலையே. இன்னைக்கு யார் விட்டு கீழாவதோ தெரியல. அது வரைக்கும் கனவு கண்டுட வேண்டியதான். சரி இங்க வா. நல்லா இருக்கு. என்னங்க? என்ன? நம்ம வாழ்க்கை எப்படின்னா நடக்கும்ல. இது வரைக்கும் ரொம்ப பெருசா ஆசைப்படலடி. சரி அண்ணனுங்களுக்கு கல்யாணம் முடியும் பார்த்துக்கலாம்னு நினைச்சேன். ஆனா உன்னை இந்த குளத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஆசையா தாண்டி இருக்கு. உண்மையிலே இதுக்கு ஈடு எதுவுமே இல்லை. மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு. ஏதோ இனம் புரியாத சந்தோஷம். நிஜமாவே நீ என் பிள்ளை வைத்த சம்பந்தம் மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. உண்மையில ஏதோ ஒரு பாசம் வருதுடி. அளவுக்கு அதிகமான பாசம் வருது. தெரியல, அழுகையும் சேர்த்து வருது. என்னங்க? நிஜமா தாண்டி சொல்றேன். இதே மாதிரி சீக்கிரம் நடக்கணும்னு ஆசையா இருக்கு. இப்படி நீ எப்படி சமைப்ப? சந்தோஷமா இருக்குடே. என்னங்க சீக்கிரம் நிறைவேறும்ல? சீக்கிரம். என் கூடயே இருப்பீங்கல்ல? ரொம்ப கஷ்டமா இருக்கா? அப்படி இல்ல, எனக்கு மூத்தது 3 அண்ணன். அவங்களே இன்னும் இப்படி இருக்கும்போது நான் ரொம்ப ஆடக்கூடாது இல்ல. அதான் அவங்களை இன்சல்ட் பண்ண மாதிரி ஆயிரும். அதான் கொஞ்சம் ஒதுங்கி போறேன். நான் ஏதாவது பண்ண போக அவங்களுக்கு கஷ்டமாயிடக்கூடாது இல்ல. அதுக்குதான். மனசுக்குள்ளலாம் ஆசை இருக்கும், தேடும் பார்க்கணும் போல இருக்கும். ஆனாலும்
அண்ணன் இருப்பாங்களா அப்படியே போயிடுவேன். ஆனா என்னால அப்படி போக முடியல. உங்க ஞாபகமாவே இருக்குது. சரி, கவலைப்படாத. ஆனா இது நல்லா இருக்குடி. எனக்கு என் கூட இருக்கணும். இப்பமா ம், வேண்டாண்டி, வீட்டுல வேற யாரும் இல்ல, தப்பாயிரும். இல்ல, என் கூட தான் இருக்கணும். அது என் கூட தான் இருக்கணும்னு சொல்றேன்ல.